ஏசுனா ஆணிலால் அடிக்கப்படல. நம்ம ஊரில் பலகையில் அடிக்கிற ஆணிலாம் கிடையாது. ஆப்பு என்கிற ஒரு கருவி, பெரிய கருவி, அதை வச்சு அடிக்கும்போது ரொம்ப கஷ்டம். இப்போ சிலுவையில் தொலைச்சி போய் திருப்பி படுக்க வச்சு சிலுவையில் ஏசுனா அந்த அந்த ஆப்பு என்கிற கருவியில் அடிக்கப்பட்டு திருப்பி போட்டு திருப்பி மடிக்கிறாங்க. அப்போ எப்படிலாம் குடும்பப்படுத்திருக்காங்க பாருங்க. எவ்வளோத்தையும் இயேசு சகித்தார். அல்லேலூயா. நம்மளால் ஒரு முள்ளு குத்தினாலும் சகிக்க முடியாது, ஒரு ஊசி குத்தினாலும் சகிக்க முடியாது. ஆமே. சர்ச்சுக்கு வந்துனே இருந்தாங்க, ஒரு ஆணி குத்துச்சு. இனிமேல் சபிக்க போக மாட்டேன் சொல்கிறேன். உனக்காக அதெல்லாம் செஞ்சார் பாருங்க. அடிக்கப்பட்டார். இந்த சிலுவையில் அப்படிலாம் பண்ணாங்க. இந்த சிலுவையில் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வேதனைகளை, இப்படிப்பட்ட கொடுமைகளை, இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொண்டார்னா, பஸ்கா என்கிற அந்த பண்டிகை, அந்த அனுசரிப்பை அதை ஒப்புமையாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதில் மக்கள் எல்லாரும் அந்த பஸ்காவை, அந்த மாம்சத்தை, அந்த அப்பத்தை புசிக்கும்போது ஒரு விடுதலைக்குள்ளே கடந்து வந்தாங்க. ஆமே. அதே மாதிரி இந்த இயேசுநாதர் சிலுவையில் மரித்தார், நமக்காக ரத்த சிந்தனை உணர்ந்து அதை நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகுது.